அமெரிக்கால ஒரு ரிசர்ச் நடத்தப்படுது. இந்த ஆய்வோட முடிவுல சேப்பக்கிழங்கு புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுறதா கண்டறியப்பட்டிருக்கு. அதுலயும் முக்கியமா சேப்பக்கிழங்குல இருக்கக்கூடிய கிரிப்டோக்சாந்தின் நுரையீரல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், வாய் புற்றுநோய் இந்த மாதிரி கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் ரெடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி சேப்பக்கிழங்க தொடர்ந்து சாப்பிட்டு வர்றவங்க கண் கண்ணாடி அணிய வேண்டிய அவசியமே ஏற்படாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்கள். அதனால சாகர வரைக்குமே கண்கள்ல எந்த விதமான கோளாறுகளுமே ஏற்படாது. அதே மாதிரி கண்புரை மாதிரியான நோய்கள் ஏற்படுறதை தடுக்கிறதுக்கும் இந்த சேப்பக்கிழங்கு சாப்பிடுறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்தையும் ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா சேப்பக்கிழங்கு, அதை இந்த மிக்சரில் நல்லா உதுத்து விட்டாப்பில் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கங்க. கலந்து எடுத்துட்டு இருக்கிற அந்த பவுடர் எல்லா சேப்பக்கிழங்குலேயும் உங்களுக்கு நல்லா ஒட்டி வரணும். அதுக்கப்புறம் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இதை 1 டீஸ்பூனு பெருங்காயத்தூளும் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த பெசரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சேப்பக்கிழங்கு, அதை நல்லா நாலாப்புறமும் வர்றாப்புல நல்லா உதுத்து விட்டுட்டு நல்லா சுற்றி ஒரு மாதிரி தெகுலாக இருக்கும் பாருங்களேன் கரண்டி. அந்த மாதிரி கரண்டியில் தான் நீங்கள் திருப்பி போடணும். அப்போ தான் உடையாமல் வரும். நல்லா திருப்பி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்ல சிம்மிலே வச்சு நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா கிழங்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.